சக்கரம் இந்த எனர்ஜி ரிசீவ் பண்ண என்ன கிடைக்கும்? முதல்ல நம்ம கிட்ட கூடிய கர்மா தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில போகும். அடுத்தது இது மகாலட்சுமியோட தன்மை கொண்டது. மகாலட்சுமி தன்மைனா நமக்கு என்னங்க? பொருளாதாரம், செல்வ செழிப்பு. நம்ம கிளென்ஸ் ஆக தேவையில்லாத விஷயங்கள் போக போக தேவையான விஷயங்கள் சேர ஆரம்பிக்கும். பொருளாதாரம் எல்லாருக்குமே இந்த உலக வாழ்க்கையை வாழ்றதுக்கு சிறப்பாக வாழணும்னா நிச்சயமா பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதே மாதிரி இந்த ஸ்ரீ சக்கரம் கருங்காலில வச்சு வீட்டில் வச்சு வழிபடலாமா? காப்பர் எந்திரம்ல வச்சு வழிபடலாமா? சில்வர் எந்திரம் வச்சு வழிபடலாமா? தாராளமா வழிபடலாம் வீட்டில். ஆனால் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். சுத்தபத்தம்னு என்னன்னு கேட்குறீங்களா? நார்மலாக என்ன சொல்கிறாங்க, பெண்கள் தீட்டு நேரத்தில், அடுத்தது குழந்தைய பிறக்கிற நேரத்தில் பெண்களுக்கு, சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமாக நான் வெஜிடேரியன். இதை தான் சுத்தபத்தம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுத்தபத்தம் எது தெரியுங்களா? மனசு தான்.